ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்றைக்கி ஒரு ஆதிமலர் சீரீஸ் தான்ப்பா கொடுத்துருக்கேன். ஏன் இன்றைக்கி ஒரு ஆதிமலர் சீரீஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் நேற்றே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ராதா அவங்க அப்பா அவங்களோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கண்டினியூவாக கொடுத்து முடிச்சிடலாமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி என்னால் ஃப்ளாஷ்பேக் சீனை முடிக்க முடியல. ஆனால் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஃப்ளாஷ்பேக்கு. ஒரு 5 to 10 minutes அவ்வளோதான் இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 50 minutes ஆகிடுச்சு. நான் அதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக அது கூடவே கொடுக்க விரும்பலை. நாளைக்கும் ராதிமலர் சீரீஸ் தான் வரும், கூடவே இன்னொரு சீரீஸும் கொடுக்குறேன். மேபி கெட்டிமேலும் இல்லைனா பிரியமானவளே, இது எதனா ஒன்று கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஆனால் ராதிமலர் சீரீஸ் வந்து கொஞ்சம் டைமிங் கம்மியாக வரும். ஏன்னா நான் 2 சீரீஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா நாளைக்கு, அதனால கொஞ்சம் டைமிங் கம்மியாக போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக இந்த ஃப்ளாஷ்பேக் சீன் முடிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. எவ்வளோ ஷார்ட்டாக இந்த ஃப்ளாஷ்பேக்கை முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக தான் முடிக்கிறேன். அப்படி இருந்து கொஞ்சம் லென்த்தியாக ஆகிடுச்சுப்பா, சாரி. ஓகே, இன்னைக்கு வந்து ராதிமலர் சீரீஸ் கொடுத்துருக்கேன். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஏன்னா நம்ம ஸ்டோரியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டோரியை பற்றி பேசுவோம், ஓகேவா? ஓகே டியர்ஸ், ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துடும். உங்க அம்மாக்கு இந்த மாதிரி ஆனதுக்கும் உனக்கும் என்னடி சம்மந்தம் இருக்கேன்? உங்க அப்பா உன் மேல கோவப்படுறதுல எந்த நியாயமும் இல்லையடி. உன்னை கோவப்பட்டு உன்னை அவாய்ட் பண்றதுலாம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தெரியுமா? உன்னை ஹர்ட் பண்றதுல என்னடி நியாயம் இருக்கு? நீங்க அப்பாவை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அன்னைக்கு அம்மா இறந்துட்டாங்கிற ஆத்திரத்துலயும் ஆவேசத்துலயும் மட்டும்தான் அப்பா அப்படி சொன்னாரு. அப்பா அவ்வளோ கோவப்பட்டது அன்னைக்கு அம்மாவுக்கு அப்படி ஆயிடுச்சுன்றது மட்டும்தான். அதனால மட்டும்தான் அப்பா அன்னைக்கு அவ்வளோ கோவப்பட்டாரு. அதுக்கப்புறம் பாட்டி என்னை கூட்டிட்டு போனதுக்கப்புறம் எத்தனையோ தடவை பாட்டிக்கிட்ட வந்து என்னை கேட்டிருக்காரு. ஆனால் பாட்டி தான் நான் கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்திருக்காங்க. சரி, நீங்கள் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு என்ன தேவையோ என்ன செலவாகுதோ அது எல்லாமே நான் தரேன், நீங்கள் அவளை பார்த்துக்கோங்கன்னு வாரம் வாரம் வந்து என்னை பார்க்கவும் எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அப்பா தாங்க வாங்கி கொடுத்தாரு. புரியணும். அப்புறம் அப்படி இருந்தவன் எதுக்காக இப்போ மறுபடியும் இப்படி இருக்காரு? எதனால உன்னை இந்த அளவுக்கு அவாய்ட் பண்றாரு? அப்ப இடையில நீ என்ன பண்ண? ஆமாங்க, நான் என்ன பண்ணலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அப்பாவுக்கு நடக்கிறது எல்லாமே என்னால் மட்டும்தான். அப்பாவுக்கு என்னால் எல்லாமே தப்பு தப்பாக தாங்க நடக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா நான் ராசி கட்டவங்க. எங்கள் அப்பா விஷயத்த நான் ரொம்ப 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 ராசி கட்டவன். என்ன ராசி கட்டவங்களா? எதுக்கு இப்படி ஃபூலிஷா பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் இந்த ஜெனரேஷன்ல ராசி கட்டவன் அது இதுன்னு இதெல்லாம் இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க? உண்மையா நடந்தா நம்ம தானே செய்யணும். அப்படி என்ன நடந்தது? அப்படி என்ன உன்னால உங்க அப்பாவுக்கும் என்ன லாஸ் ஆயிடுச்சு? எதனால உன்னை ராசி கட்டவன் சொல்றாரு? இங்க பாரு, இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. அப்படி என்னடி நடந்தது? நடந்தது சொல்றேங்க. நடந்தது சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, அம்மா தெய்வமே என்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இரு, ராசி என்ன ஏதாவது பண்ணிட போகுதுன்னு கூட நீங்க சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ஏதாவது வாயில வந்துட போதுறீ, எதுவும் திட்டக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கான். நீ மேல சொல்லு, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். நடந்தது என்ன அது சொல்லு. ஆமா, உங்க அப்பா தான் உங்க அம்மா மேல உயிரே வச்சிருந்தாரு. அப்புறம் அப்படி உடனே 2வது கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. கல்யாணம் மட்டுமா, அடுத்தடுத்து 2 குழந்தைகளும் பேத்திருக்காரு. அப்போ சும்மாதான் போல இருக்கு. பொண்டாட்டி உயிர் அது இதுன்னு சொல்றதுலாம் சும்மாதான் போல இருக்கு. பொண்டாட்டி அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் 2வது கல்யாணத்தை பண்ணி 2 புள்ள வேற. இந்த லட்சத்துல உங்க அப்பா உங்க அம்மா மேல உயிரே வச்சிருக்காரோ. இங்க பேர் இன்னொரு தடவை சொல்லும்போது இதெல்லாம் சொல்லாது. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. இங்க பாருங்க, சும்மா சும்மா எங்க அப்பா பத்தி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துற பாத்துக்கோங்க. என்னது கெட்ட கோவமா? ஓய், உங்க அப்பா உன்னை இப்படி பாத்துக்கும் போதே உனக்கு கெட்ட கோவம் வரும். இன்னும் உங்க அப்பா உன்னை தாங்கன்னா நல்ல கோவம் வருமோ? அப்ப என்னங்க சும்மா எங்க அப்பா பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் ரொம்ப நல்லவர். உண்மையாவே எங்க அப்பா எங்க அம்மா மேல உயிரே தான் வச்சிருந்தாரு. சும்மா வாய்க்கு வந்து அப்படி பேசாதீங்க. அவர் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் 2வது கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அவர் 2வது கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு காரணமே நான் தான். ஏன் நீ இதை சொன்னியோ? அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கங்கப்பா, சீக்கிரமே எனக்கு 2 தங்கச்சி பாப்பா பேத்து கொடுங்கப்பான்னு நீ இதை உங்க அப்பா கிட்ட சொன்னியோ? நீங்க பாருங்க, எங்க அப்பாவை நீங்க ரொம்ப கலாய்க்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்க அப்பாவோட சொந்தக்காரங்களாம் நீ இப்படியே தனியா இருந்தா எப்படி சிவனேசா, இப்படியெல்லாம் தனியா இருக்காத, நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே உன் பொண்ணை பார்த்துக்க முடியும். நீயே பொட்டை பிள்ளைய பேத்து வச்சிருக்க, நாளைக்கு அவள் பெரிய மனுஷி ஆனாலும் அவள் பக்கத்துல இருந்து ஒரு பொம்பளை தான் பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி எங்க அப்பாவை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. எங்க அப்பா சம்மதிச்சதுக்கு காரணமும் நான் தானே. என்னைய பார்த்துக்கணும் தானே அவர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காரு. அப்புறம் என்ன, அப்போ இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் நான் தானேங்க. ஆமாமா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உங்க அப்பா லூட்டி அடிக்கிறதுக்கு உன் பேரை யூஸ் பண்ணிக்கிறாரு. என்ன கேட்டா நான் அதான் சொல்லுவேன். ஓ அப்படிங்களாங்க, எங்க அப்பா லூட்டி அடிக்கிறதுக்காக என் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்பனா நீங்களும் லூட்டி அடிக்கிறதுக்கு லித்துக்குட்டி பேரை யூஸ் பண்ணிக்கிறீங்க, அப்படிதானே?
ஏய், என்ன சொன்னா லூட்டி அடிக்கிறேனா? நான் லூட்டி அடிக்கிறதுக்காக என் லித்துக்குட்டி பேரை யூஸ் பண்ணிக்கிட்டேனா? ஆமா, எதை வச்சு சொன்ன நான் லூட்டி அடிக்கிறேன்னு? என்ன இப்போ நீ எத்தனை மாசம் டி? என்ன மாசமா? இது 8வது மாசம். நீ கூறு கட்ட குக்கரு, இது எந்த மாசம்னு கேட்கலாம். நீ இப்போ எத்தனாவது மாசம்னு கேட்டேன். நான் எத்தனாவது மாசமா? ஏங்க, நான் எத்தனாவது மாசம் என்னங்க சொல்றது? நான் பிறந்தது நிறைய மாசம் ஆயிடுச்சு. அது எப்படிங்க கணக்கு சொல்றது? எத்தனை வயசு வேணா கேளுங்க. இத்தனை வயசுன்னு சொல்லிட்டு போறேன். அப்பா முடியலடி, அடி கிறுக்குச்சி. நீ இப்போ எத்தனை மாசம் முழுகாம இருக்கான்னு கேட்டேன். என்ன? நான் முழுகாம இருக்கணும்? ஏங்க, இது எப்பங்க நடந்தது? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தான் சொன்னல, நான் லூட்டி அடிக்கிறதுக்காக லித்துக்குட்டி பேரை யூஸ் பண்ணிக்கிறேன்னு. அதான் கேட்குறேன். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோ நாள் லூட்டி தான் நடிச்சிட்டு இருந்தேன். அதான் கேட்குறேன். இப்போ நீ எத்தனாவது மாசம்னு? எத்தனாவது மாசம்? ஏங்க, அது நீங்க எங்க அப்பாவை சொன்னீங்களா? அதனால திருப்பி உங்களை சொன்னேன். அதுக்கு இப்படி வந்து கேட்பீங்க? அப்புறம் என்னடி, உங்க அப்பாவும் நானும் ஒண்ணு மாதிரி பேசணும். இப்போ புரியுதா? உங்க அப்பா வேற, நான் வேறன்னு. நான் உங்க குளத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷன் போட்டு கட்டினேன். இப்போ வரைக்கும் அந்த கண்டிஷன்ல தானே இருக்கேன். உன் பக்கத்துல வரேன், உன்னை தொட்டு பேசுறேன்றதுனால நீ ஏன் என்னமோ கற்பனை பண்ணிக்கிற. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணீங்க, இறுக்கி அணைச்சு, எப்படி இறுக்கி அணைச்சு முத்தம் கிட்டணும். அது எனக்கு ஒரு பயத்துல அப்படி தோணிடுச்சு. ஒருவேளை நீங்க அப்படி ஏதோ கிட்ட வந்து ஏதாவது பண்ணிடுவீங்களோன்னு எனக்கு ஒரு பயம் தான். ஏய், உனக்கு என்ன பார்த்தா அப்படி தெரியுது? இங்க பாரு, எனக்கு ஏன் மேல இருக்கிற நம்பிக்கை விட உன் மேல நம்பிக்கை ஜாஸ்தி. அப்படியே நான் தப்பான எண்ணத்துல கிட்ட வந்தாலும் நீ நெருங்க விட மாட்டேன், எனக்கு தெரியும். ஏய், அதுக்காக உடனே தப்பான எண்ணத்துல கிட்ட வருவீங்களான்னு கேட்காத. அப்படிலாம் ஒரு நாளும் வரமாட்டேன். எனக்கு ஏன் மேல இருக்கிற நம்பிக்கை விட உன் மேல நம்பிக்கை ஜாஸ்தின்னு சொல்றேன், அவ்வளவுதான். சரி சரி, கதைக்கு வா. அப்புறம் எதனால தான் உங்க அப்பா உன்னை அவாய்ட் பண்ணாரு? கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய நல்லா சிறப்பா பெற்றுட்டாரா? ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பாக்கு 2வது கல்யாணம் நல்லபடியா நடந்தது. கல்யாணம் நடந்த அன்னைக்கு எங்க அப்பா சித்திக்கிட்ட என்னென்னமோ சொன்னாராமா. என்ன சொன்னாரோ எனக்கு தெரியாது. எங்க பாட்டி தான் சொன்னாங்க. உங்க அப்பா உங்க சித்திக்காரி கிட்ட நிறைய சொன்னான். ஆனா எப்படிதான் உங்க அப்பங்கார மனசு மாறினான்னு எனக்கு தெரியல அப்படிலாம் சொன்னாங்க. நானும் சின்ன பிள்ளை பார்த்தீங்களா, எனக்கு பெருசா தெரியாது. என்ன சுஜா, எதுக்கு இப்படி வெளியில கூட்டிட்டு வர? நம்ம உள்ளே உட்காந்து பேசிருக்கலாம்ல. ஏன் உள்ள உட்காந்து பேசினா ஃபேன் லைட்னு ஓடும், கரண்ட் பில் ஆயிடும்ட்டு வெளில கூட்டிட்டு வந்துட்டியும்? அட ஏன்க்கா, அந்த 1.5 ஃபேன் லைட் ஓடுறத மிச்சம் பண்ணி நான் என்ன கோட்டையை கட்ட போறேன்? என்கிட்ட காசு இருந்தாலும் இல்லைனாலும் எந்த நேரமும் ஃபேனு, ஏசி, லைட்டுன்னு எல்லாம் எந்த நேரமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு கூட கரண்ட் பில் கட்டலனா ஆம்பளைன்னு ஒருத்தன் எதுக்கு வீட்டுல இருக்கான்? அதுவும் சரிதான். ஆனா எதுக்கு உள்ள உட்காந்து பேச வெளில கூட்டி வந்திருக்க சுஜா? அக்கா, நான் உன்னை வெளியில கூட்டி வந்து பேசுறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த நேரம்லாம் அந்த ஆள் வர நேரம். அந்த ஆள் வர நேரம் தெரியாம நான் பாட்டுல மெய் மறந்து என் வாயால எல்லா வாக்குமூலத்தையும் நான் உன்கிட்ட கொடுக்க போய் அந்த ஆள் அதை கேட்டுட்டேன். எனக்கு மரண வாக்குமூலம் எழுதிட்டானா? அதனாலதான் இங்க இருந்து பேசினா அந்த ஆள் வர வண்டி சவுண்டு நல்லா கேட்கும். அது மட்டும் இல்ல, அப்படியேனால இங்கதான் வருவாரு. அவர் வரும்போதே நான் அலர்ட் ஆயிக்கலாம்ல. பேசுற பேச்சை நிறுத்திக்கலாம், இல்ல மாத்தி பேசிக்கலாம்ல. அதனால உன்னை வெளியே கூட்டிட்டு வந்தனே. வெளியில நல்லா காத்தோட்டமா தானே இருக்கேன். அத்தாடி, இவ பெரிய கைகாரியா இருக்கானே. நான் கூட ஏதோ கொஞ்சம் வில்லத்தனம் பண்றான்னு நினைச்சேன். பெரிய வில்லியே இவதான். என்னமோ கிரிமினலா யோசிக்கிறான். இவகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல நம்ம அடிமடியில கையை வச்சாலும் வைப்பா. இப்பவே இவன் இந்த மாதிரி கிரிமினலா யோசிக்கிறானா, அப்போ கல்யாணம் ஆகி வரும்போது அவ வயசுல எவ்வளவு கிரிமினலா யோசிப்பான். அப்போ அந்த சின்ன பொண்ணை படாத பாடு பாடுத்தி எடுத்துருப்போம். கேட்போம். இந்த கதையை கேட்டு வச்சுக்கிட்டா நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இவ குடுமி நம்ம கையில இருக்கிறது எல்லா வகையிலும் நல்லதுதான். ஏக்கா, என்னாச்சு இந்த அக்காக்கா? கிரிஜாக்கா, ஏக்கா. சொல்லு சுஜா, சொல்லு. என்னக்கா ஏதோ சில கணக்கா நின்றுட்டு இருக்கா? என்னாச்சு? இங்கதானே இருக்க? இல்ல உன் மனசு மட்டும் எங்க போயிடுச்சா? சேச்சா, இல்லடி. இப்பவே இவ்வளவு அறிவாளியா யோசிக்கிறியே, அப்ப கல்யாணம் ஆகி வந்த புதுசுல வயசு பொண்ணா இருந்திருப்பீங்க, எப்படி யோசிச்சிருப்பேன்னு யோசிச்சேன். அதை ஏன்க்கா கேக்குறேன்? அப்பனா இதை விட டபுள் கிரிமினல். அப்ப நான் யோசிக்காம இப்ப நான் 2 குழந்தைக்கு அம்மாவா இருக்க மாட்டேன், இந்த வீட்டுக்கு குடும்ப தலைவியா இருக்க மாட்டேன்க்கா. அந்த மனுஷன் என் கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்த உடனே என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் சுஜா? என்ன சொன்னாரா? சொல்றேன் கேளுக்கா. என்னங்க ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு வந்துட்டு நீங்க திரும்பி நின்றுட்டு இருக்கீங்க. என்னங்க எது வந்தாலும் சொல்லுங்க. ஆமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால உன்னை கூப்பிட்டாங்க. இங்க பாரு,
எனக்கு சத்தியமா இந்த கல்யாணத்துல உங்களுக்கு கூட விருப்பம் இல்லை. என்ன விருப்பம் இல்லையா? ஏங்க அன்னைக்கு கல்யாணத்துக்கு சம்மதமாக கேட்கும்போது நீங்க தலையாட்டினீங்களேங்க, இப்போ விருப்பம் இல்லைன்றீங்க? அன்னைக்கு வேற வழி இல்லை. என் சொந்தக்காரங்க என்ன அப்படியே தலையாட்ட வச்சுட்டாங்க. நானும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட தனியா பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னோன்னு எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா என்னால உங்ககிட்ட தனியா பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கணும். இப்போ என்னடா தாலியை கட்டிட்டு இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறியா? எனக்கு இப்போ இது உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியல. இது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. ஏன் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா, நான் என் முதல் மனைவியை அந்த அளவுக்கு நேசிச்சேன். அவள் மட்டும் தான் என் உயிரா நினைச்சேன். ஆனா திருப்பண்ண அவள் என்னை விட்டுட்டு போயிடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா ஏதோ என் கெட்ட நேரமோ என்னமோ அவள் என்னை விட்டு போய் தான் ஆகணும்னு இருக்கு. போயிட்டான். ஆனா அவள் இடத்துல என்னால் வேற ஒருத்தி வச்சு பார்க்க கண்டிப்பா முடியாது. இங்க பாரு, உன்னை நோவடிக்கணும், உன்னை கஷ்டப்படுத்தணும்னு என் எண்ணம் கிடையாது. என் மனசுல பட்டது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. என்னால் அவங்க கூட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியுமான்னு கேட்டான். அது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா என் மனசுல இருக்க என் தேவியை என்னால் அழிக்கவே முடியாது. இங்க பாருங்க, எல்லாம் நாள் போக போக சரியாயிடுங்க. நீங்க அக்காவை நினைச்சிருக்கிறதுல தப்பெல்லாம் இல்லைங்க. ஆனா இப்ப அக்கா இல்லைல்ல. அக்கா இருந்த அந்த இடத்துக்கு நான் வந்திருந்தா நீங்க சொல்றதெல்லாம் சரி. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானும் இங்க இருந்து போயிடுவேங்க. ஆனா இப்ப அக்கா இல்லைல்ல. ஏங்க அக்காவே என்ன அனுப்பியிருக்கிறத கூட நீங்க நினைச்சுக்கலாம்ல. உங்களை பார்த்துக்கணும்னு அக்கா என்ன உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கலாம்ல. நீங்க ஒத்தையில இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க என்ன உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கதா நினைச்சுக்கோங்களேன். இல்ல, அப்படிலாம் கண்டிப்பா என்னால் நினைக்கவே முடியாது. இந்த தேவி இருந்த இடத்துல வேற ஒருத்தியா அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன மன்னிச்சிட. நீ எப்போ வேணாலும் உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடும். நான் உனக்கு ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். ஆனா என்னாலும் உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது. ஐயோ என்ன சுஜா, உன் வீட்டுக்கார இப்படி ஒரு குண்டை போடுறாரு? அப்புறம் என்னதான் ஆச்சு? அவர் அப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டா நான் சரிங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், நான் கிளம்பிட முடியும். அப்படியெல்லாம் நான் கிளம்பிடுவேனா? நான் என்ன பண்ணணும்னு முன்னாடியே திட்டத்தை போட்டு வச்சுட்டேன்க்கா. முன்னாடி திட்டத்தை போட்டுட்டியா? என்ன சுஜா சொல்றேன்? ஆமாக்கா, அவர் சொன்னார்ல இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னு என்கிட்ட சொல்றதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே முயற்சி பண்ணாருன்னு. அவர் முயற்சி பண்ணதெல்லாம் எனக்கும் தெரியும். என்கிட்ட அவர் பேச வராருன்னு தெரிஞ்சுதான் அவர் என்கிட்ட பேச விடாம பண்ணணும்னு நான் தான் என் கூட எல்லாரும் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டேன்க்கா. அப்பதானே அவர் என்கிட்ட பேச முடியாது. பேச வந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் அவர் என்கிட்ட பேச விடாம என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். கல்யாணம் முடிஞ்சதும் என்கிட்ட அவர் இப்படிலாம் பேசுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் முன்கூட்டியே இதுக்கும் ஒரு செட்டப்பை பண்ணி வச்சுட்டேன். செட்டப்பா? என்ன செட்டப்பு சுஜா? அது என்னன்னு நீயே கேளு. சரிங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லாம போது நான் இனிமே இங்க இருந்தா அது சரியா வராதுங்க. நீங்க சொல்றது சரிதான். நான் இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாதுங்க. நான் கிளம்புறேன். பத்திரமா போயிடுவியா? இல்ல ஏதாவது வண்டி புக் பண்ணி அனுப்புவா? டேய் என்னங்கடா, என்னடா நடக்குதுங்க? அத்தை, நீங்க நீங்க பார்த்து வந்தீங்க? ஓ, நான் வந்ததே இப்போ உனக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஏண்டா ஏதோ புதுசாக கல்யாணமானவங்க என்ன தெரியும் ஏது தெரியும் தெரியலையே, நம்ம போய் எடுத்து 4 வார்த்தை சொல்லி கொடுத்துரு, இதை இப்படி இருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வரலாமனு ஒரு 8 வந்து போலாமேனு வந்தா, இங்கே வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது நீங்கள் 2 பேரும் பேசிக்கிற லட்சணம். இல்லத்த, அது வந்து வாய மூடு சிவனேசா. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சிவனேசா. அம்மா, உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உனக்கு பொண்டாட்டி பிடிக்கும் தான், நாங்களாம் இல்லைன்னு சொல்லலையே. இவ சொன்ன மாதிரி அவள் என்ன இன்னும் உசுரோடவா இருக்கா? இல்லைல்ல, அவள் இடத்துல இன்னொருத்தையும் வச்சு பார்க்க மாட்டான், வச்சு பார்க்க மாட்டான். ஏண்டா நீ வச்சு பார்க்க மாட்டேன், ஆனா நீ பெற்று வச்சிருக்கிறது ஒரு பொட்டை பிள்ளை. அந்த பொட்டை பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொம்னாட்டி வீட்டுக்கு வேணும்டா. அதை விட்டுவிட்டு கட்டின தாலி ஈரம் காயலாம், அதுக்குள்ள இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போ, உங்கள் அம்மா வீட்டோட போய் இருந்துக்கன்னு நீ சொல்கிற. அந்த பிள்ளைய பார்த்தியா? நீ சொன்னதுக்கு இந்த நேரத்துக்கு அவன் பிள்ளை கோவப்படணும். ஆனால் அந்த பிள்ளை நீங்கள் சொல்கிறது சரிதாங்க, நானும் போகிறேங்கன்னு பெட்டிப்படியை எடுக்க கிளம்புது. ஏண்டா அந்த பிள்ளை அப்படியாவும் பண்ண போகுது? உன் கல் மனசு காயலையாடா? நிறுத்து சிவனேசா, நீ இப்படி ஒரு செயலை செய்வேன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. உன்னை நம்பியே வந்திருக்கா இந்த பொண்ணு. அவளை வச்சு காப்பாற்றாம கஞ்சி ஊற்றாம நீ என்னடானா அவளை முறை முறைக்கும் கட்டின தாலியோட வெளில போன்னு சொல்கிறான். ஏண்டா நீ என்னதானே உன் மனசில் நினச்சிட்டு இருக்கான்? இங்கே பாரு சிவனேசா, உனக்கு உன் மூத்த தாரம் பிடிக்கும் தான், நான் இல்லைன்னா சொல்லலை. மூத்த தாரம் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. பெற்று வச்சிருக்க பொட்டை பிள்ளைய கரை சேர்க்கணும். நாளை பின்ன அந்த பொட்டை பிள்ளை பெரிய மனுஷியானா நீ என்னடா பண்ணுவேன்? எங்கே போய் நிற்பேன்? நீ பக்கத்தில் உட்காந்தா பார்த்துப்பேன். ஒரு பொம்பளை தாண்டா அவங்க பக்கத்தில் உட்காந்து பார்க்கணும். அந்த பொம்பளை அக்கம் பக்கத்து வீட்டு பொம்பளைங்க வர மாட்டாளுங்க, தீட்டுன்னு சொல்லி ஒதுங்கி போவாளுங்க. ஆனால் பெத்தவளும் பெத்த இடத்துல இன்னொருத்தி வந்தாதான் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியும். அப்படிதான் இவ்வளோ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. நீ என்னடானா இப்படி என்ன பண்ணிட்டு இருக்க?
இங்கே பாரு சிவனேசா, நீ பண்ணுறதெல்லாம் ஒன்றும் சாரி இல்லை. நீ சொன்னதுக்கு அந்த பிள்ளை போகுதுன்னு சொல்லும் போதே அந்த பொண்ணோட குணம் என்னன்னு உனக்கு ஒன்றும் புரியலாம். சே, உனக்கு கல்யாணம் ஆகி கூட்டிகிட்டு வந்த பொண்ணு, அது உன்னை நம்பி வந்த பொண்ணு முறை மறிக்க வெளியில் போகணும்னு சொல்கிறேன். உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல சிவனேசா. இங்கே பாரு சிவனேசா, நீ இப்படி தான் இருப்பேன், நீங்கள் என்ன தான் சொல்லிட்டு போங்க அத்தை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் என் பொண்டாட்டி தான் நினச்சிருப்பேன். எனக்கு இந்த வீட்டில் வேறு யாரும் வேணான்னு நீ அப்போவே எங்ககிட்ட ஒரு முடிவாக சொல்லியிருந்தா நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்க மாட்டோமே சிவனேசா. இல்லைம்மா, அவர் சொல்கிறதும் சரிதானே. அவர் பாவம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்துருக்காரு. ஆனால் அவரால் என்கிட்ட சொல்ல முடியல. இப்போவாது சொல்லிட்டாரு. பரவாயில்ல, இருக்கட்டும்மா, நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். கேட்டியாடா? அந்த பொண்ணு சொன்னதை கேட்டியா? கோவப்பட்டு கொந்தளிச்சு போய் நிற்க வேண்டிய இடத்துல பரவாயில்லம்மா, நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லுது. இந்த குணம் எத்தனை பேர்க்கடா வரும்? இதை விட உனக்கு ஒரு நல்ல குணம் எந்த பொண்ணுக்கிட்ட கிடைக்கும்? உன் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு எல்லா பொருத்தமும் இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கு. இதை விட நீ பெருசாக குணம் உள்ள பொண்ணை எங்கேயும் போய் தேட முடியாது. இங்கே பாரு, ஒழுங்கா ஒரு குணவதி வந்திருக்கான், வச்சு கஞ்சி ஊற்றுறத வச்சு காப்பாற்றுறத வழியை பாரு. அதை விட்டுட்டு என்னமோ வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ தான் அவன் பொண்டாட்டியை மறக்க முடியாமல், பொண்டாட்டி உசுரோட இருந்தாவது பரவாயில்லன்னு சொல்லலாம். அவள் புண்ணியவதி போய் சேர்ந்துட்டான். அந்த இடத்துல இன்னொரு குணவதி வந்திருக்காளேன்னு வச்சு காப்பாற்றுறத வழியை பாருடா. இல்லைம்மா, அவர் பேரில் எந்த தப்பும் இல்லை. அவர் சொல்கிறது சரிதான். கல்யாணத்துக்கு முன்னாடி இது அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா நான் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேன். பரவாயில்ல, இப்போ சொன்னாரே. நீங்கள் கவலைப்படாதீங்க. இதோ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பிடுறேன். இரு, நீ எங்கேயும் போக வேணாம், நீ இங்கே இரு. அப்படி சொல்லுடா சிவனேசா. இங்கே பாரு, அவளை இங்கே இருன்னு சொன்னால் மட்டும் போதாது. ஒழுங்கு வருதியா, அவளை பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டு சேர்ந்து வர வழியை பாருடா. முயற்சி பண்ணுறது. இந்த முயற்சி பண்ணுறேன், வச்சு பார்க்குறேன், இதெல்லாம் சொல்லாதடா. உன்னை நம்பி ஒருத்தி வந்துட்டான், அவளை வச்சு காப்பாற்றுற வழியை பாரு. சரிங்க. சுஜா, பெரியார் சுஜா, ஒரு கிளவியை வச்சு உன் வீட்டுக்காரரை கனெக்ட் பண்ணிட்டியே. ஆமாம், எனக்கு ஒன்று மட்டும் புரியல. அப்படி என்ன உன் வீட்டுக்காரர்கிட்ட இருக்கு? எதுக்கு நீ இப்படியெல்லாம் பிளான் பண்ணி அந்த ஆளை கரெக்ட் பண்ண நினச்சா? நான் கேட்குறேன்னா, இது 2ஆம் தாரம் வேற, போதாவரிக்கு ஒரு பொண்ணை வேற கையில் வச்சிருக்காரு. எதுக்கு இவர் தான் வேணும்னு அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? நான் என்ன இந்த ஆள் அழகலமா எங்கி இந்த ஆள் தான் கட்டிப்பேன் ஒத்த காலில் நின்று நினச்சேன். இந்த ஆள் என்ன பொண்ணு பார்க்க வரும்போது இந்த ஆள் பேர்லாம் இந்த இருக்க பற்றிய சொந்த வீடு, இது 1 கோடி ரூபாய் பெருமானம் போகும்னு வந்தவளுங்க ஆளந்தாளுங்க. அது மட்டுமா 20 கனி ஏக்கர் நிலம் இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி, 20 கனி ஏக்கர் நிலம் இன்னைக்கு ரேட்டுக்கு என்ன போச்சு? போதாக்குறைக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொந்த வீடு இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்னு நான் அன்னைக்கு மனசுக்குள்ள கணக்கு போட்டு தான் இந்த ஆளும் அப்படி இப்படின்னு திட்டம் போட்டு கரெக்ட் பண்ணேன். ஆனால் அந்த இடத்துல தான் எனக்கு அப்போ விவரம் தெரியல. போக போக விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீடும் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. 20 கனி ஏக்கரா, அது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்காமா. அதை வச்சுக்கிட்டு கால்னாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது. அது சரி, என்ன நல்ல எண்ணமா இருந்தால் எல்லாம் நல்லதாக நடக்கும். எனக்கா சொன்னேன்? இல்லை, நல்ல எண்ணத்துக்கா இப்படி நடந்துருச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு சுஜா. நீ என்னென்னலாம் கணக்கு போட்டு வந்த இடத்துல எல்லாமே கரைஞ்சி போச்சா? அது எப்படி கரைஞ்சி போக விடுவேன்? அக்கா, சுஜாவை என்ன நினைச்சிங்க? அதெல்லாம் கரைஞ்சி போக விடலாம். இதெல்லாம் கணக்கு போட்டு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைச்சதும் நானும் உடஞ்சி போய் தான் உக்காந்தேன். அந்த உக்காடுற நேரத்தில் தான் என்னாச்சு சுஜா? ஏதோ ஜாக்பாட் கீக்பாட் அடிச்சிச்சா என்ன? கிட்டத்தட்ட அப்படிதான்க்கா, வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆள் பெற்று வச்சிருந்தால மூத்த தாரத்தை குட்டி சாத்தான். அந்த குட்டி சாத்தானே இந்த வீட்டுக்கு அனுப்புறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அதான் அது இந்த வீட்டுக்கு வர வச்சு அது மூலயமா பணத்தை சம்பாதிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் சுஜா, எனக்கு ஒரு சந்தேகம். உங்கள் வீட்டுக்காரரு ஆரம்பத்தில் அந்த குழந்தை பிறந்தபோது கொஞ்சம் கோவப்பட்டதான் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை மேலே நல்ல பாசம் வந்து போய் மாமியார்கிட்ட கேட்டு பார்த்துருக்காரு. மாமியார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்குதாமே. அதுக்கப்புறம் எப்படி அப்போ நீ பொண்ணு நீ பிரித்து வச்சேன்? அதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். அப்பப்பா சொல்லி மாளாது. அதையும் சொல்கிறேன் கேளுங்கக்கா. இந்த ஆளு முதல்ல இந்த குட்டிச்சாத்தா மேலே கோபமாக தான் இருந்திருக்காரு. தூக்கின்னு போய் கொன்னுடுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா பாசம் பொங்கி வந்துட்டு இருக்கு போல இருக்கு. திடீர்னு போகிறது என்ன, காசு பணம் கொடுக்கறது என்ன, பொருள் வாங்கி கொடுக்கறது என்ன, மாமியார்கிட்ட மண்டாடி இருக்காரு அந்த குழந்தைங்க என்கிட்ட கொடுத்துருன்னு. ஆனால் அந்த மாமியார் கிழவி நான் கொடுக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்று இருக்கு. அப்பா இதோட கொடுக்காது, நிம்மதியாக இருக்கலாமேன்னு நினச்சி பெருமூச்சு விடுற நேரத்தில் திடீர்னு பார்த்தா அந்த கேள்வி சீரியஸாக இருக்குன்னு எனக்கு நியூஸ் வருது. அந்த கேள்வி சீரியஸாக இருந்தால் அந்த குட்டிச்சாத்தா என் வீட்டுக்குள்ளே வரும். ஆமாம்,
அந்த பொண்ணு உன் வீட்டுக்கு வந்தா நீ தானே வச்சு பார்த்துக்கணும். ஓ அப்படிதான் வச்சு பார்த்துக்கிட்டியும். வேற என் தலை எழுத்து அதுதானே. எப்படி சுஜா வீட்டுக்கு வர வச்சு எப்படி அப்பாவையும் மோளையும் பேச விடாம, அதுவும் அப்பங்காரனுக்கு மோ மேல ரொம்ப பெரிய கோவத்தையும் ஆத்திரத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கேன். ஏன் உங்க வீட்டுக்காரரு அவ முகத்தை கூட நிமிந்து பார்க்க மாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு நீ எப்படி பண்ண? என்ன பண்ணனாவா? என்னென்ன பண்ண தெரியுமா? அப்பா என்ன ஒரு சந்தோஷமான விஷயம். இப்பதான் பக்கத்து வீட்டு பாட்டி நம்ம அழுகாம இருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். இந்த சந்தோஷமான விஷயத்த அவர் வந்தது சொல்லணும். அவர்கிட்ட சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வரட்டும், வந்ததும் சொல்லிடுவோம். சுஜா சுஜா வந்துட்டாரு. வந்தவர்கிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்லுவோம். சொன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாரு. சந்தோஷப்பட்டா நான் கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுத்துருவாரு. வாங்க, இங்கதாங்க இருக்கேன். வாங்க, வந்துட்டீங்களாங்க? உங்களை தான் எதிர்பார்த்துருந்தேன். எங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறேங்க. இரு சுஜா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். அதை நீ கேளு. இல்லைங்க, நான் சொல்ல போதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நானே முதல்ல சொல்லிட்டோமா? விளையாடாது சுஜா, நான் சொல்றதை கேளு. சுஜா, எனக்கு வேலை போயிடுச்சு சுஜா. என்னங்க சொல்றீங்க? வேலை போயிடுச்சா? என்னங்க, எதனால? ஃபேக்ட்ரியில் பெரிய கலவரமே நடந்துருச்சு. அந்த கலவரத்தினால நாங்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணோமா. போராட்டம் பண்ணதெல்லாம் எங்களால் தான் கலவரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை வேலை விட்டு தூக்கிட்டாங்க. அந்த 10ல் நானும் ஒருத்தன். என்ன இந்த ஆளு இப்படி வந்து வேலை போயிடுச்சுன்னு இடியை தூக்கி போடுறான். இப்போ நான் வேற முழுகாம இருக்கேன்னு சொன்னா இந்த குழந்தை வந்த நேரம் வேலை போயிடுச்சுன்னு நினச்சிட்டானா? இப்போதைக்கு இதை வாயை திறக்கக்கூடாது, அமைதியா இருக்கும். ஏதாவது முயற்சி பண்ணி வேற வேலையை தேடுறதுக்கு முயற்சி பண்றேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. பரவாயில்லைங்க, பார்த்துக்கலாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ இன்னும் தப்பா நினைச்சுப்பேன்னு நினைச்சேன். அப்பா நினைக்கிறதா? வயிறு வெறியுது. இங்க சொத்தம் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. இப்போ போத வரைக்கும் வேலையும் இல்லை. என்னத்த பண்ணி தொலையிறது? தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இருமா, யாரோ ஃபோன் பண்றாங்க. யாருன்னு போய் கேட்டு வரேன். கேளுங்க. ஹலோ. என்ன சொல்றீங்க? அப்படியா? இப்பவே வரேன், உடனே வரேன். என்ன இந்த ஆள் அதிர்ச்சி ஆகிறத பார்த்தா இன்னும் ஏதோ ஏடா குடும்ப விஷயம் நடந்திருக்கு போல இருக்கு. ஐயோ என் தலை எனக்கு குழந்தை உண்டாயிருக்கேன்னு சொல்லலான்னு பார்த்தா வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டான். இப்போ வேற என்னமோ நடந்திருக்கு போல இருக்கு. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியணும். இப்போ நம்ம என்னென்ன பண்றது? என்னோட மாமியார் ரொம்ப சீரியஸா இருக்காங்கம்மா. இப்போ அவங்க போன இருக்காங்கம்மா. நம்ம உடனே அங்கே போற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, வரும்போது என் பொண்ணையும் கையோட கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும். இது என்னடா புது கதையா இருக்கு? அந்த குட்டி சாத்தம் இதோட இந்த பக்கமே வராதுன்னு நினைச்சா இப்போ இங்க வரப்போதா? அந்த கேள்வி மண்டை கேண்டிய போட்டுச்சுன்னா அந்த குட்டி சாத்தம் இங்கே இருந்துருமே. இது நடக்க விடக்கூடாது. இந்த ஆளுக்கு பொண்ணு மேல பாசம் வந்துச்சுன்னு என்னையும் என் வயிற்றுல வளர குழந்தைய நடுத்தரில் விட்டுட்டானா? இதெல்லாம் ஆரம்பத்துல கிள்ளி எறியணும். இந்த ஆளுக்கு அந்த குட்டி சாத்தா மேல பெருசா அபிப்பிராயம் இல்லைல்ல. போதா வரைக்கும் பெருசா அந்த குழந்தைய தூக்கி வளர்த்துருப்பான். நான் பண்றேன், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். என்ன சுஜா, என்ன யோசனை? கிளம்பு, நம்ம போவோம். இல்லைங்க, மனசுல ஒன்று பட்டுச்சு. அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியலல்ல. சுஜா, எது வந்தாலும் சொல்லு. என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு தயக்கம்? எது வந்தாலும் சொல்லுமா. அது ஒன்றும் இல்லைங்க. நீங்க ஒன்று யோசிச்சிங்களா? உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வரப்போறான்னு கேள்விப்பட்டதும் உங்களுக்கு வேலை போயிடுச்சு பார்த்தீங்களா? சுஜா, என்ன பேசுற நீனு? அவ வரானு இப்பதானே போன் வந்தது. இதுக்கு முன்னாடி தானே எனக்கு வேலை போயிடுச்சு. அட கேள்விப்பட்டது இல்லையாங்க? ஆன வரத்துக்கு முன்னாடி தானே மணி ஓசை வரும்னுவாங்க. அந்த மாதிரி எனக்கு என்னமோ இது மனசுக்கு பட்டுச்சுங்க. நான் சொன்னது தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க. பா சுஜா, இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. நீ முதல்ல வா, போய் முதல்ல அங்க பாப்போம். கிளம்பு. மனசுல பட்டது சொன்னங்க. உங்க பொண்ணு வரான்னு சொன்னதும் உங்களுக்கு வேலை போயிடுச்சு. போதா குறைக்கு அங்க பாத்தீங்களா, பெரியம்மாக்கு உடம்பு வேற சரியில்லை. எனக்கு என்னமோ எல்லாமே அபசகனமா படுது. என்னமோ ராசி ஏதோ சரியில்லாத மாதிரி தோணுது. உங்களுக்கு அப்படி தோணலையா? ஏன் எனக்கு இப்படி தோணுதுன்னா, உங்க பொண்ணு வந்த நேரம் தானே அக்கா வேற இறந்துட்டாங்கல்ல, அதனால எனக்கு அப்படி தோணுச்சு. தப்புன்னா மன்னிச்சிருங்க. பாவி சுருக்கி இவ எம்பிட்டு கிரிமினலா இருந்திருக்கான்.
இவ மாசமா இருந்த நேரம், இவ பொண்ணு வந்த நேரம் அந்த மனுஷனுக்கு வேலை போயிடுச்சு. ஆனா அதை அப்படியே பிளேட்டை திருப்பி அந்த புள்ள மேல பழிய போட்டுட்டான். இப்படிதான் கதை ஆரம்பிச்சிருக்கோம். அது சரி, எந்த மனுஷனா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தானே செய்வான். இந்த ஆள் வேற ஒரு கேனக்கிரக்கனா இருக்கான், நம்பாமலா இருந்திருப்பான். எங்க பாட்டிக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. நான் வரேன்னு எங்க அப்பாவுக்கு விஷயம் கேள்விப்பட்டதுதான். கேள்விப்பட்டதுமே எங்க அப்பாவுக்கு வேலை போயிடுச்சாமா. யோசிச்சு பாருங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு முதல்ல எங்க அப்பா வீட்டுக்கு போக போறேன். நான் போறப்பவே எங்க அப்பாவுக்கு வேலை போயிடுச்சுன்னா அப்ப நான் ராசி கட்டவ தானே. லூசா நீனு அதான் அவர் தெளிவாக சொல்லியிருக்காருல, ஃபேக்டரியில் எது கலவரம், அந்த கலவரத்தினால நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம். அந்த ஸ்ட்ரைக்லாம் நாங்கள் தான் கலவரத்துக்கு காரணம்னு ஒரு 10 பேர் எடுத்துட்டாங்கன்னு. இதில் நீ எங்கே வந்த? உன் ராசி எங்கே வந்தது? இல்லைங்க, நான் வரேன்னு கேள்விப்பட்டேன், அவருக்கு வேலை போயிடுச்சு. வாய முறி, ஏதாவது சொல்லிட போறேன். நீ இந்த ஃபேக்டரி போய் எங்கள் அப்பா எப்படியாவது வேலை வந்து எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வந்தியும். அது மட்டுமா, நீ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவருக்கு வேலை போயிடுச்சு. இதில் நீ எங்கே வந்த? உன் ராசி எங்கடி வந்தது? இல்லைங்க, உங்களுக்கு தெரியாது. என் ராசியால தான் எங்க அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. ஆனாங்க எங்க சித்தியோட மூத்த பொண்ணு இருக்கால, அதங்க தேஜா, ஒல்லியா ஹைட்டா இருப்பால, அவ பிறக்க போறான்னு கேள்விப்பட்டதும் எங்க அப்பாவுக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க. அது எப்படி நடந்தது? என்ன, உங்க சித்தி கன்சீவா இருக்குன்னு சொன்னதும் உங்க அப்பா வேலை கிடைச்சிச்சுன்னு சொன்னாரா என்ன? எங்க அப்பா வேலை கிடைச்சிச்சுன்னு ஓடி வந்து சொன்னாங்களா, அப்பதான் எங்க சித்தியும் சொன்னாங்க நான் கன்சீவா இருக்கேன்னு. அது சரி, இப்போ அந்த பொண்ணு ராசியானவளாயிட்டோம். அந்த பொண்ணு வந்த நேரம் தான் உங்க அப்பாவுக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஏண்டி, இப்போ நீங்க எப்படி இதெல்லாம் நம்புறீங்கன்னு தெரியல. உங்க அப்பாவுக்கு வேற இடத்துல வேலை ட்ரை பண்ணியிருக்காரு, வேலை கிடைச்சிருச்சு. அதை வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தானே உங்க சித்தி கன்சீவா இருக்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி லிங்க் பண்றீங்க எனக்கு புரியணும். நீங்க என்ன ரொம்ப குழப்பறீங்க. அது சரி சரி, கோலம் நல்லா போதும், மேல சொல்லு. ஏய், என்ன என்ன வேணும் உனக்கு? சும்மா நம்ம நீ ஏன் பேர் சுத்திட்டு இருக்க? இப்பதானே வந்தா, போய் ஒரு ஓரமா உட்காந்து தொலை வேண்டியதுன்னு. இந்த கன்றாவில நீ பண்ணனு இங்க யாராவது ஆளுதாங்களா என்ன? இங்க பாரு, இது ஒன்றும் உன் வீடு கிடையாது. ஒழுங்கு மாதிரி அடக்க ஒடக்கமா ஒரு ஓரமா போய் உட்காரு. இந்த சும்மா இங்க பக்கம் அந்த பக்கம் குறுக்க நெருக்க நடக்கிறது, ஓடுறதெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது, புரியுதா? குட்டி சாத்தம், எவ்வளவு விவரமா பேசுது. ஏய், யாரடி சொன்னா இது உங்க வீடுன்னு? எவ சொன்னது உங்க வீடுன்னு? இது என் வீடு, சுஜாதா வீடு. முதல்ல இந்த வீட்டை ஏன் பேர்ல மாத்திரம், அப்பதான் இது சுஜா வீடுன்னு ஊர்ல இருக்கவங்க சொல்லுவாங்க. ஏய், இங்க பாரு, இந்த அம்மா நம்ம கூப்பிடுற வேலை வச்சுக்காத, சொல்லிட்டேன். சித்தின்னு கூப்பிட, புரியுதா? நீ சித்தின்னு தான் என்ன கூப்பிடணும். உங்க அப்பன்னு சொல்லிட்டோம். இங்க பாரு, இங்க நான் வச்சதுதான் சட்டம். நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும். ஒழுங்கு மாதிரி தான் சித்தின்னு கூப்பிட. இந்த அம்மா நம்மெல்லாம் கூப்பிட வேலை வச்சுக்காத. யாருக்கு யார் அம்மா? எவ்வளோ பெத்து போட்டு போனதுக்கெல்லாம் நான் அம்மா ஆக முடியுமா? இங்க பாரு, நீ என்னை சித்தின்னு தான் கூப்பிடணும். அது மட்டும் இல்லை, உங்க அப்பா வந்ததும் நான் தான் உன்னை சித்தின்னு கூப்பிட சொன்னேன்னு ஏதாவது போட்டுக்கிட்டு கொடுத்தேன், தொட்டைய நல்லா கல்லு போச்சு திருவிடுமா பார்த்துக்க. என்னை பற்றி உனக்கு தெரியாதுல்ல, கொரண்டி கம்ப காய வச்சு பட்டையா இழுத்துருவேன், சொல்லிட்டேன். அந்த பயம் இருக்கணும். நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி நடந்துக்கலாம். நான் என்ன நல்லா சொன்னனோ அதெல்லாம் கண்டிப்பா செஞ்சிருவேன். உங்க அப்பா நான்லாம் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் வழியில துடிச்சு சுருண்டு போயிருப்பேன். அப்புறம் நீயும் உங்க அம்மா கூட பரலோகம் போக வேண்டியதுதான். அப்படிதான் இருக்கும். இப்ப நான் யார் உனக்கு? எங்க சொல்லு பார்க்கலாம். இப்படிதான் என்ன கூப்பிடணும், புரியுதா? சுஜா, 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 என்னமா பண்றேன்? சுஜா, எங்க இருக்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், அதுவும் சந்தோஷமான விஷயத்த சொல்லணுமா? சரி, இந்த ஆள் வர வந்துட்டானே. ஏய், உங்க அப்பா வந்துட்டான். நான் சொன்னது புரியுதா? நான் ஏதாவது இப்படி பண்ணேன்னு நீ உங்க அப்பா கிட்ட சொன்ன, நான் சொன்னது எல்லாமே பண்ணிடுவேன். கரண்டி கம்ப காய வச்சு பட்டையா இழுத்துருவேன், புரியுதா? சொல்ல மாட்டேன் சித்தி,
எதுவும் சொல்ல மாட்டேன். இப்படிதான் இருக்கணும். இங்கேம்மா இருக்கேன். அட ராதா குட்டி இங்கே தான் இருக்காளா? ராதா குட்டி என்ன அப்பா வீடெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்பா வீடெல்லாம் சுற்றி பார்த்தீங்களா? ச்சே, என்ன கொஞ்சம் இந்த ஆளு இவ்வளோ நாள் என்னதானே தாங்கன்னு தாங்குவாரு. இப்போ என்னன்னா ராதா குட்டியும் இந்த குட்டி சாத்தான கொஞ்சறதுக்கு தான் இதை அங்கேருந்து தூக்கிட்டு வந்தாரோ. இதை நான் இப்படியெல்லாம் வளர விட மாட்டேனே. ஆமாப்பா, நான் எல்லாமே சுற்றி பார்த்தேன்ப்பா. உங்க பாட்டி வீடை விட அப்பா வீடு பெருசு. நீங்க எங்க வேணாலும் ஓடலாம், ஆடலாம், விளையாடலாம், நல்லா ஜாலியா இருக்கும். உன்னை சீக்கிரமே நான் ஸ்கூல் சேர்த்து விடுறேன், சரியாம்மா? சரிப்பா. நல்ல குட்டி, சமத்தா இருக்கீங்களே. பாட்டி உன்ன அந்த அளவுக்கு சமத்தா வளர்த்துருக்காங்க, அப்படிதானே? சரிம்மா, அப்பா அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். சுஜா, ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னல, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை பத்தி சொல்லதான் வந்திருக்கேன். சொல்லுங்க, என்னங்க சந்தோஷமான விஷயம்? அது ஒண்ணு சுஜா, எனக்கு மேல கிடைச்சிருச்சு. அதுவும் முன்னாடி இருந்த ஃபேக்டரியை விட இந்த ஃபேக்டரி ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்ல, முன்னாடி வாங்க சம்பளத்தை விட இது டபுள் மடங்கு அதிகம். நான் கூட என்னடா வேலை போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்போ என்னடனா எனக்கு அதை விட டபுள் மடங்கு சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலையை கிடைச்சிருச்சு. இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு திருப்தியாம இருக்கு. ராதாக்குட்டி, நீ வந்த நேரம் அவளை விட்டோம். இவன் நல்ல ராசியானவன் நினைச்சிருவானே. இல்ல அப்படியே நான் நினைச்சிடக்கூடாது. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்பதான் நம்ம முழுகாம இருக்கோன்னு இந்த ஆள்கிட்ட விஷயத்த சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க தப்பா கணக்கு போடுறீங்க. உங்க பெரிய பொண்ணு வந்த நேரமெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா உங்க பெரிய பொண்ணு இங்க வீட்டுக்கு வர போறான்னு கேள்விப்பட்டதும் உங்களுக்கு வேலை போனதான் மிச்சம். இப்போ டபுள் மடங்கு சம்பளத்தோட நீங்க இங்க நிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க ரெண்டாவது குழந்தைன்னு நினைக்கிறேன். சுஜா, என்ன சொல்றமா புரியல? என்னமாங்க புரியல? உங்க ரெண்டாவது குழந்தை வர நேரம் தான் உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, கை நிறைய சம்பளம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. உங்க ரெண்டாவது குழந்தை அவ்வளோ ராசியானவன்ற. சுஜா, அப்போ நீ மாசமா இருக்கியா? எப்போமா இது? இப்பதாங்க, இப்பதான் நீங்க வந்தது விஷயத்த சொல்லலாமேன்னு ஓடி வந்தேன். நீங்களும் என்னடானா வேலை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு ஓடி வரீங்க. பாருங்களேன், நான் சொன்னது உண்மைதானே? உங்க குழந்தை வர நேரம் தானே உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, கை நிறைய சம்பளம் கிடைச்சிருக்கு. ஆமா சுஜா, நீ சொல்றது சரிதான். என் ரெண்டாவது குழந்தை வர நேரம் தான் எனக்கு வேலை, கை நிறைய சம்பளம், அது இதுன்னு எல்லாம் நல்ல விஷயமா சேர்ந்து வருது. அப்பா ராதா, அமைதியா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கலாம், அப்புறம் பேசலாம். சுஜா, இங்க வா, உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, எல்லாமே நான் எல்லாமே வாங்கிட்டு தரேன். கண்டிப்பா, எனக்கு நிறைய சாப்பிடணும், நிறைய வாங்கணும்னு ஆசை இருக்கு. உங்ககிட்ட தானே கேட்கணும், கேட்பேங்க. சித்தி, அப்போ நம்ம வீட்டுக்கு தங்கச்சி பாப்பா வரப்போறாளா? ராதா, நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்து கூட்டிட்டு இவளை நீ அம்மான்னு தானே சொல்லணும். அது என்ன சித்தி நான் கூப்பிடுறேன்? அது வந்து சித்தி தான். ஏங்க, நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேங்க. உங்க அத்தை சொல்லி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. வந்ததுலேருந்து என்னை சித்தி சித்தின்னு தான் கூப்பிட்றாளே. சித்தின்னு தான் கூப்பிடுவாளாமா. அப்படிதான் நீங்கள் உங்களை கூப்பிடணும்னு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டான். நானும் அம்மான்னு சொல்லணும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவள் கூப்பிட்ற மாதிரி தெரியல. எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தாங்க இருக்கேன். அது மட்டும் இல்லை, இது அவளோட வீடாமா. நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வர சொல்கிறான். சரி, குழந்தை தானேன்னு நானும் மனசை கொஞ்சம் தேத்திக்கிட்டேங்க. என்ன சுஜா சொல்றான்? இவ அப்படியே சொன்னா? ஏங்க, அவள் பக்கத்துலேயே இருக்கா. அவளை வச்சுட்டு நான் போய் சொல்லுவேனா? நீங்கள் வேணா கேட்டு பாருங்க. இது அவள் வீடு சொன்னாலா இல்லையான்னு கேளுங்க. ராதா, அப்படியே சொன்ன அம்மா கிட்ட? ஆமாப்பா, இது என் வீடு தானேப்பா, அம்மா வீடு தானேப்பா. அதான்ப்பா சித்திக்கிட்ட இது என்னோட வீடு, எங்க அம்மா வீடுன்னு சொன்னப்பா. ராதா, இனிமே அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்க எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம். இது நம்ம வீடு, புரியுதா? ஏங்க, நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அவ இது என் வீடு, எங்க அம்மா வீடுன்னு தாங்க சொல்லிட்டு இருக்கான். என்ன அவ பிரிச்சு தாங்க பாக்குறான். நான் எப்படிதான் அவ கூட சேர போறேன்னு தெரியலங்க. என்ன அவ எப்படிதான் ஏத்துக்க போறான்னு தெரியணும். அது மட்டுமா? அது சரி, நானும் ஒன்றும் இல்லாதப்பட்டவ தானே, என்ன எப்படி அவ ஏத்துப்பா? என் பேர்ல என்ன இடம் இருக்கா, இல்லை அந்த வீடு தான் என் பேர்ல இருக்கா? அப்படி இருக்கும்போது யார் தாங்க எனக்கு மதிப்பு கொடுப்பா? சுஜா பேசிட்டு இருக்கோம். ராதா, இது உன் வீடும் இல்ல, உங்க அம்மா வீடும் இல்ல, இது இந்த சுஜாமா வீடு, புரியுதா? இனிமே இது சுஜாமாவோட வீடு. ஆமா சுஜா, நாளைக்கு இந்த வீட்டை உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றேன். காலையில ரெடி ஆயிரும். என் குழந்தை வர நேரம் இந்த வீடு உன் பேர்ல இருந்தா தான் நல்லது. என் குழந்தை வந்துதான் எனக்கு போன வேலையை திருப்பி கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்ல, அதை விட டபுள் மடங்கு சம்பளத்தோட ஒரு நல்ல வேலையை எனக்கு திருப்பி கொடுத்துருக்கான். என் குழந்தை வந்த நேரம் எனக்கே நல்லது நடக்கும்போது உனக்கு நல்லது நடக்காம இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கும் நல்லது நடக்கும். ஏன்னா என் குழந்தை அவ்வளவு ராசியானவ. அப்பா, இது என் வீடு தானேப்பா? சொல்றது உனக்கு புரியணும். இது உன் வீடும் இல்ல, உங்க அம்மா வீடும் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா இனிமே இது சுஜாமா வீடு, புரியுதா? போ, உள்ள போ.
நான் அம்மா பேசும்போது குறுக்க வரக்கூடாது, புரியுதா? போ உள்ள போ. லித்துக்குட்டி, சரி சரி சரி, என்னம்மா என்னம்மா? ஏங்க அவளுக்கு பசி எடுத்துக்கிட்டு நினைக்கிறேன், அது அழகா. நீங்க நகருங்க, நான் தூக்குறேன் அவளை. ஏண்டி, நான் பக்கத்துல தானே இருக்கேன், நான் தூக்குறேன். ஏங்க அவ தூக்கத்துல இருந்து அழுதுட்டு இருக்கா, போத குறைக்கு பசி வேற. இப்பதான் என்கிட்ட போட்டாபடி போட்டுருப்பீங்களா? அப்புறமா போட்டாபடி போட்டுக்கலாம், கொஞ்சம் நகருங்க. நேரம் தாண்டி, என்ன பண்றது? சரி சரி, போய் தூக்கம். நகருங்க. சரி எடுத்தாங்க, இங்கதான் இருக்கேன். அம்மா இங்கதான் இருக்கேன். இருங்க இருங்க, வந்து அம்மா கேட்கிறேன். சிச்சு சிச்சு, ஏன் எடுத்தாங்க? எதுக்கு அழுது? ஏன் பட்டுக்குட்டி ஏன் அழுதீங்க? ஏம்மா தூக்கத்துல எழுந்தோடனே பயம் வந்துருச்சா? இங்கதாம்மா இருக்கும். இந்த அப்பா இங்க இருக்காங்க, அம்மா இங்கதான் இருக்கேன், எல்லாரும் இங்கதான் இருக்கும். உன் பக்கத்துல தாண்டி இருக்க தங்க குட்டி, எதுக்கு பயப்படுறீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு எடுத்தாங்க. என்ன 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 பாப்பாக்கு பசி எடுத்துக்கிட்டோம். அம்மா பால் ரெடியா வச்சிருக்கேன். என் தங்கத்துக்கு பச்சிக்கோன்னு எனக்கு தெரியும். இந்த நேரம்லாம் என் தங்க கட்டி எழுந்திருக்கும்னு எனக்கு தெரியும். அதோட அம்மா பாருங்க, பாலை எவ்வளவு அழகா ஆத்தி வச்சிருக்கேன். நீங்க குடிங்க, குடிச்சிட்டா உங்களுக்கு பசி அடங்க. சரியா? பட்டுக்குட்டி அழலாமா? அழக்கூடாதுல, தங்க குட்டி அழக்கூடாதுல. என்னங்க சொல்லு குட்டி, குடிங்க. ஒரு தேவதை வந்து விட்டாள். வந்துச்சு, பசி எடுத்துக்கிச்சா? இனிமே பாப்பா பசி எடுத்துக்கிச்சுன்னா அம்மா பச்சிக்குது அப்படின்னு சொல்லணும். சரியா? சொல்லணும். சரியா? இனிமே பாட்டுக்குட்டி இப்படிதான் சொல்லணும். சொல்லுவீங்களா? சரி சரி சரி, இப்ப நீங்க எதுவும் பேச வேணாம். இப்ப நீங்க பால் குடிங்க, நம்ம அப்புறமா பேசலாம். இல்ல எடுத்தோம், நீங்க குடிங்க குடிங்க. கண்ணுக்குள் கண்ணுக்குள் உந்தன் பிம்பம், நெஞ்சுக்குள் நெஞ்சுக்குள் உந்தன் சந்தம், நிறம் வேறாரும் வாழாத பெருவாழ்விது, நினைத்தாலே மனமெங்கும் மழை தூவுது. அப்பா இப்ப என் தங்கத்துக்கு வயிறு ரொம்பிடுச்சா? வயிறு ரொம்பினதும் என் குட்டி தங்கத்துக்கு சிரிப்பு வருது பாருங்க. வயிறு காலி ஆச்சுன்னா என்ன அழுவுறீங்க நீங்க? ஆமாம்மா, அம்மாவே பயந்துட்டு கொஞ்ச நேரத்துல அப்படி அழுறீங்க நீங்க. சரி சரி சரி, இனிமே அம்மா பச்சை எடுக்காம பாத்துக்கிறேன். சரியா? என் தங்க குட்டி. சரி சரி சரி, என் பட்டு தங்கம் தூக்கத்துல பாதியில எழுந்திருக்கீங்களா? இப்ப தூங்குவீங்களா? சரியா? அம்மா தட்டி கொடுப்பேனா? என் செல்ல குட்டி கண்ணை மூடி தூங்கணும்மா, தூங்கணும். சரிங்களா? என் தங்க குட்டி என்ன பாத்துட்டு இருக்கீங்க? என்ன பேசுது என் பட்டுக்குட்டி? நேரம் பாத்தீங்களா என்ன ஆகுதுன்னு? பாதி தூக்கத்துல எழுந்து உட்காந்துட்டு இங்க மங்கன்னு சொல்ல வேண்டியது. சரி சரி சரி, போதும். இப்ப தூங்கணுமா? செல்லக்குட்டி தூங்குங்க. என்ன தூங்காதான் காலையில பட்டுக்குட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷா எனர்ஜியா விளையாட முடியுமா? சரியா? தூங்கு தூங்குங்க. என் தங்க குட்டி. ஒருவேளை இவன் ரோகிணி இருந்தா லித்துக்குட்டி இப்படி பார்த்து போலாம், இல்ல இதை விட ஒரு படி மேல பார்த்து போலாம். மனசாட்சி படி உண்மையை பேசணும். ரோகிணி இந்த அளவுக்கு பார்த்து போலான்னு தெரியணும். ஆனா இவன் என்னமோ அவளே லித்துக்குட்டி பெற்றுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு எவ்வளவு பாசமா பாத்துக்கிறான். அவ வேற ஒரு குழந்தைன்னு கொஞ்சம் கூட அவன் மனசுல எந்த எண்ணமும் இல்லாம இவ்வளவு நல்லா பாத்துக்கிறான். என்ன ஆடம், என்ன சேட்டை? கொஞ்ச நேரத்துல எவ்வளவு அழுவ அழுதுட்டா. வயிறு ரொம்பினதும் பாலை குடிச்சாச்சு, தூங்கியாச்சு. இந்த தூக்கத்துக்கு இவ்வளோ நேரம் என்ன ஒரு சேட்டை? சரி சரி, பட்டு தூங்க தூங்குங்க தூங்குங்க. என்னங்க என்ன இப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்லை, சும்மாதான். சும்மாவா? நம்பிட்டேன். சும்மா போய் சொல்லாதீங்க. உங்க பார்வையில 1000 கேள்வி இருக்கு. அது எனக்கு தெரியாது, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க நல்லாவே தெரியுது. லித்துக்குட்டி இவன் நல்லா பார்த்துப்பான்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதெல்லாம் நல்லா தாங்க பார்த்துப்பேன். கண்டிப்பா ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நான் நினைச்சதா நீ எப்படி சொல்றோம்? அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுங்க. நானும் உங்க கூட கொஞ்ச நாள் பேசி பழகினாலும் உங்களை பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன். அப்படியா? அப்போ என்னை பத்தி உனக்கு நிறைய தெரியும். நிறைய தெரியுமான்னு தெரியாது, ஆனா தெரியும். அது சரி, என்னை பத்தி தெரிஞ்சா சந்தோஷம் தான். அதெல்லாம் தெரியும், கவலைப்படாதீங்க. லித்துக்குட்டிய நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன், நீங்க கவலையே பட வேணாம். அப்படியா? லித்துக்குட்டியா பத்திரமா பார்த்துப்பியா? ஆமாங்க, என்ன பத்திரமா பார்த்துப்பீங்க கேக்குறீங்க? கண்டிப்பா பார்த்துப்பேங்க. கை நீட்டி காசு வாங்கியிருக்கேன்ல, அதுக்காக நான் லித்துக்குட்டிய பத்திரமா பார்த்துப்பேன். ஏண்டி
நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நீ கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். நீங்க தானே கேட்டீங்க லித்துக்குட்டியை பத்திரமா பாத்துப்பீங்களான்னு. லித்துக்குட்டியை பத்திரமா பாத்துக்கிறதுக்காக தானே கை நீட்டி காசு வாங்கியிருக்கேன். நீங்க தான் சொன்னீங்களே குழந்தைய பாத்துக்க ஒரு கேர் டேக்கரா தான் வரணும்னு. அதை நான் நல்லா பாப்பேங்க. கை நீட்டி வாங்கின சம்பளத்துக்கு கண்டிப்பா என் வேலையை கரெக்டா பாப்பேங்க. அப்பப்போ உனக்கு நட்டு காண்றேன்னு நினைக்கிறேன். இங்க பாருடி, இன்னொரு தடவை இந்த காசை பத்தி ஏதாவது பேசணும், நான் போல கொட்டிச்சிடும் பாத்துக்க. கடிப்பீங்களா? ஏங்க என்ன நான் குழந்தையா கடிப்பேன்னு சொல்லி மிரட்டுறதுக்கு? ஏய், மிரட்டலாம் இல்லை, உண்மையாவே செய்வேன். இங்க பாரு, சும்மா இன்னொரு தடவை நான் சொன்னதை திருப்பி சொல்லி காமிச்சேன். நீங்க அன்னைக்கு எப்படி சொன்னீங்களா, அன்னைக்கு அப்படி சொன்னீங்களானோ, அதுக்கப்புறம் உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கியிருக்கேன். நான் இப்படிதான் இருக்கணும், நான் அப்படிதான் இருக்கணும்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தேன், உண்மையாவே கடிச்சிடும். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. வாங்க. ஏய், சும்மாலாம் சொல்லலடி, இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொல்லிப்பாரு. கிருஷ்ணா சொன்னதும் செய்வோம், அப்போ உனக்கு புரியும் நான் செஞ்சுட்டேனா இல்லையான்னு. ஆத்தாடி, உண்மையாவே கடிச்சிருவாரோ? சீச்சி, அப்படிலாம் கிடையாது. ஒருவேளை கடிச்சிட்டா? இனிமே சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். சொல்லட்டும், உண்மையாவே செஞ்சிடலாம். ஏய், என்ன லுக்கம்? இல்ல குழந்தை தூங்கிட்டாளா, அதை படுக்க வைக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். அவளை கூட நான் படுக்க வைக்கிறேன். இல்ல இப்ப தூக்க வேணாம். அவ இப்பதான் தூங்கிருக்கா. இப்ப நீங்க தூக்குனீங்க உடனே முழிச்சிடும். கொஞ்ச நேரம் படுக்கட்டும், அப்புறமா நானே கொடுக்குறேன், நீங்க படுக்க வச்சிருங்க. ஏய், எவ்வளவு நேரம் மடியில் போட்டுருப்பான்? என்கிட்ட வேணா கூட நான் வேணா வச்சிருக்கேன். எனக்கு ஒரு கஷ்டமா இல்லைங்க, இவன் என் மடியிலே படுத்து இருக்கட்டும். இப்ப நீங்க தூக்குனீங்க கண்டிப்பா எழுந்திருவான். இருக்கட்டும், இன்னொரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ம், சரி. நினைத்தது போல மன வாழ்க்கை வாய்த்திடாது. அப்புறம் மேற்கொண்டு என்ன ஆச்சு? அப்புறம் உங்க அப்பா என்ன பண்ணாரு? அட, இதை பாதியில நிறுத்திட்டேனா? பரவாயில்லைங்க, ஞாபகம் வச்சு கேட்குறீங்க. அப்புறம் என்ன சித்தி, அப்பா இருக்கும்போது ஒரு மாதிரி என்கிட்ட நடந்துப்பாங்க, அப்பா இல்லாத போது ஒரு மாதிரி நடந்துப்பாங்க. ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஆரம்பத்தில் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நானும் வளர ஆரம்பிச்சேன் பார்த்தீங்களா? ஏண்டி, இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? உங்க சித்தி உன்னை இப்படி எல்லாம் ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அவங்க தான் என்ன சித்தின்னு கூப்பிட சொன்னாங்க, நான் அம்மா தான் கூப்பிடணும். இந்த விஷயத்துல அப்பா கிட்ட சொல்லலாம்ல? உங்களை மாதிரி தான் நானும் அப்பா கிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணேன். ஒரு தடவை ஓடி போவேன் அப்பா கிட்ட சொல்லலாமேன்னு. நான் அப்பா கிட்ட ஓடி போய் நிற்கும் போதெல்லாம் சித்தி வந்துடுவாங்க. நான் வாயை திறக்கும் போதெல்லாம் சித்தி நான் சொல்ல வந்ததே மாற்றி அப்பா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட என்ன திட்ட மட்டும் தான் வாங்க வைப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நாள் போக போக அப்பாவுக்கு என் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு வர ஆரம்பிச்சது. இப்போவுமே என்னை திட்ட ஆரம்பிச்சாரு. ஒரு சில நாள்லாம் அப்பா வேலைக்குன்னு வெளியில் கிளம்பும்போது எப்பயாவது எதாச்சும் நான் வெளியில் வந்துட்டா, அவர் எதிர்க்க வந்துட்டா, அன்னைக்கு நாள் அவருக்கு நல்லாவே போகாது. வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கேன். என்ன ஏதோ புதுசா சொல்றேன்? நீ எதிர்க்க வந்தா உங்க அப்பாக்கு எல்லாமே கேட்டதான் நடக்குமா? என்னடி இது? ஏங்க, இது உண்மைதாங்க. இதில் எங்கள் சித்திக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நானும் இதை பார்த்துருக்கேங்க. அப்படிதான் ஒரு நாள் சித்தி, நானும் தேஜா கூட ஸ்கூலுக்கு போறேன் சித்தி. எதுக்கு இப்ப பாரு என்ன லீவ் போட வைக்கிற சித்தி? என்னது ஸ்கூலுக்கு போக போறியா? ஆமாமா, பெருசா படிச்சு கிழிச்சு கலெக்டர் ஆக போறேன். கலெக்டர் ஆகி மொத்த ஜில்லாவையும் உண்டில நாய்க்கிற போறேன். இவ படிக்கலன்னா இங்க ஊர் உலகமே ஆழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, உனக்கு இப்போ படிப்பு ஒண்ணுதான் ஒரு கேடம். உனக்கு படிப்பெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ இருக்கிற லட்சத்துக்கு நீ இருக்கிற வீட்டு வேலையை செய். இதை செஞ்சினாலே போதும். என் பொண்ணுங்க படிக்கட்டும். உனக்கும் படிப்பு ஒரு கேடு. என்ன என் புருஷன் சொத்தை மொத்தமா கரைச்சு வாயில போட்டு போல இருக்கு. சித்தி, என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடு சித்தி. அங்க காசு கேட்க மாட்டாங்க சித்தி. பாட்டி சொல்லிட்டாங்க. பாட்டி என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சாங்க. நீ அங்கேயே சேர்த்து விடு சித்தி. நாங்க படிக்கிறோம். அப்பாவோட காசு அப்பா அங்க கொடுக்க வேணாம்ல சித்தி. தேஜாக்கு சிந்துக்கு மட்டும் கொடுத்தா போதும் சித்தி. குட்டி பேசாசு எவ்வளவு விவரமா இருக்கு. இதெல்லாம் நல்லா சொல்லு. இந்த வியாக்கியானம் நல்லா பேசு. இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். நீ யாரு பாருதா? அந்த கேள்வி என்னத்தையும் கண்ட கழுதிய உன்கிட்ட சொல்லிட்டு போயிடுச்சு. பாரு, அந்த கேள்விக்கு என்ன தெரியும்? அது உன்கிட்ட கண்டதை சொல்லிட்டு போயிடுச்சு. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ ஏன் கிட்ட பிடிச்சி கேட்டுட்டு இருக்காத. உன்னால படிக்க வைக்க முடியாதுன்னா முடியாதுதான். வீட்டுல எக்கச்சக்க வேலை இருக்கு. நீயும் படிக்க போயிட்டா வீட்டுல இருக்க வேலை யார் செய்யறது? வீட்டை கூட்டி பெருக்கணும், அங்க பாத்திரம் கிடக்குது துவைக்கணும், துணி துவைக்கணும், வீட்டெல்லாம் ஒட்டடை அடிக்கணும். இதெல்லாம் யார் பண்ணுவா? என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னைய பார்த்தா மிஷின் மாதிரியே தெரியுது? உங்க அப்பனுக்கும் உனக்கும் இதெல்லாம் பண்ணி தரணும்னு எனக்கு என்ன தானே எழுத்தான்? நீ சொல்ற வேலை எல்லாமே நான் செஞ்சுட்டேன். நான் ஸ்கூலுக்கு போறேன் சித்தி. சித்தி, எனக்கு ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க சித்தி. நான் போலனா எல்லாரும் வருத்தப்படுவாங்க சித்தி. ஆமா, இந்த மாதிரி
பெரிய ஜில்லா கலெக்டர் நம்ம ஸ்கூலுக்கு போகலன்னா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. இங்கே பாரு ஜில்லா கலெக்டர், நீ ஒரு ஆணியை நீ பிடுங்க வேணாம், வீட்டில் இருக்கிற ஆணியை பிடுங்கினாலே போதும். இங்கே பார், நீ இதோட இந்த ஸ்கூல் பக்கம் போகணுன்னு ஆட்டம் பிடிச்சோம், உப்பு கண்டை போட்டுருவோம் பார்த்துக்க. அப்புறம் தெரியும்ல, கொரண்டி கம்பக்கம் வச்சு பட்டையாக இழுத்துருவேன். இங்கே பார், உன்னை ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொன்னங்கிறது உங்கள் அப்பா கிட்ட ஏதாவது சொன்ன அப்புறம் தெரியும் இந்த சித்தி யாருன்னு. சொல்ல மாட்டேன் சித்தி, நான் சொல்ல மாட்டேன். நான் ஸ்கூலுக்கு போகல. இனி இப்படிதான் இருக்கணும். சரி சரி போ, வாசல் நல்லா பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு விடு. போ போ, அங்க இருக்க பேர் விளக்க மாதிரி எடுத்து நல்லா கூட்டி விடு. அப்புறம் ராதா, நீ நல்லா கோலம் போடுவேல, புக்கெல்லாம் கூட போட்டு வச்சிருக்கியே. ஆமா சித்தி. உனக்கு கோலம் போடுறதுக்குன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா சித்தி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டி நான் அழகா கோலம் போடுறேன்னு சொல்லுவாங்க. கோலம் போடுவேன், அழகா வரையவும் செய்வேன் சித்தி. சித்தி, என்ன வரையறதுக்காகவாது என்ன வெளியில அனுப்பியா சித்தி? வரையறதுக்கு எதுக்குமா வெளியில எல்லாம் போய்கிட்டு, நீ இது கோலம் நல்லா போடுறியே, நான் சொல்றத செய்யறியா? என்ன சித்தி பண்ணணும்? இது ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்து தெருவில் லீலான்னு ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அந்த ஆன்ட்டி வீட்டு வாசல்ல அவங்களுக்கு கோலம் அசிங்கமா போட தெரியுதாமா. அவங்களால கோலமே போட தெரியலையாமா. நான் சொன்னேன், என் பொண்ணு ராதா ரொம்ப அழகா கோலம் போடுவான்னு சொன்னேன்னா, உடனே அந்த ஆன்ட்டி சொன்னாங்க, எங்க வந்து என் வீட்டு வாசல்லையும் கொஞ்சம் போட சொல்ல, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ என்ன பண்ணு, நாளைக்கு காலையில் அந்த அத்தை வீட்டுக்கு போய் வாசலை கூட்டி பெருக்கி தண்ணி தெளிச்சு உனக்கு தெரிஞ்ச ஒரு அழகான கோலத்தை போட்டு விட்டுட்டு வானே. சரி சித்தி, நாளைக்கு காலையில் தானே நான் போறேன் சித்தி. ஒருவேளை உன் கோலம் அந்த அத்தைக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்க, சாயங்காலமும் போட சொல்லி கூப்பிடுவான். இதே மாதிரி காலையிலயும் சாயங்காலமும் வாசலை கூட்டி பெருக்கி கோலம் போட்டுட்டு வந்துடுறியா? சித்தி, தினமும் போயணுமா? தினமும் போகணும்னா அப்பா திட்டுவாங்களே, அப்பா கிட்ட நான் கேட்டு பார்க்கட்டுமா? அப்பா சரின்னு சொன்னா நான் போய் போடுறேன் சித்தி. ஓட்டி பிசாசன், நான் ஒரு கணக்கு பட்டோம், இது ஒரு கணக்கு பண்ணது பத்தியா? ராதா, உன்னை ஸ்கூலுக்கு போகாத சொன்ன நீ, அது சித்தி போகாத சொன்ன நினச்சிக்கிட்டியா? சித்தி இல்லைம்மா, உங்கள் அப்பா தான் உன்னை ஸ்கூலுக்குலாம் அனுப்ப வேணான்னு சொன்னார். ஏன்னா உன்னால் பல லட்சம் கடன் ஆயிடுச்சாமா. இன்னும்லாம் உன்னை ஸ்கூல் சேர்த்து படிக்க வச்சுலாம் அந்த கடன்லாம் இன்னும் அடைக்க முடியாமல் இருக்குல்ல, இன்னும் மேற்கொண்டு என்னால் அவளுக்காக கடன் வாங்க முடியாதுன்னு அப்பா கோவமாக சொல்லிட்டாருமா. அதனால தான் உன்னை நான் ஸ்கூலுக்கு போகாதேன்னு சொன்னேன். நீ கூட சித்தி கெட்டவன்னு நினச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் வேறு வழி இல்லைம்மா சித்திக்கு, அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ நீ போய் இந்த மாதிரி கோலம் போட போறேன்னு சொன்னா அதுக்கு உங்கள் அப்பா உன்னை வேணாம் தான் சொல்லுவார். அப்புறம் உனக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்கும்ல, கோலம் போடுறது வேற எதுனா ரொம்ப பிடிக்கும்ல, அப்புறம் அதுவும் பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் நீ போய் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதானே. நீ பார்த்து காலையில் போ, நான் ஒரு 2 நாள் உன் கூட வரேன். காலையில் போய் வாசலெல்லாம் கூட்டி பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுரு, அதே போல் சாயங்காலமும் கூட்டி பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுரு. இப்படியா நீ தினமும் போட்டுகிட்டே என்னன்னு வச்சுக்க, உனக்கு இன்னும் நிறைய கோலம் போடணும்னு ஆசை வரும், இன்னும் மாடலாக போடணும்னு ஆசை வரும். அப்படி நீ ஒரு பெரிய ஆள் ஆயிடுவல. அப்போ சித்தி உன்னை நான் வெளியூருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் போட வைக்கிறேன், சரியா? அப்படியா சித்தி? சித்தி அப்படியே நான் போய் போட்டா நான் ஒரு பெரிய ஆள் ஆயிடுவேன் சித்தி? ஆமாம், ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவேன். கோலம் போட்டு பெரிய ஆள் ஆயிட்டேன்னு உனக்கு கவர்மெண்ட்டே வந்து அவார்டு கொடுக்கும். அப்படின்னா பார்த்துக்கியே. சித்தி அப்பனா சரி சித்தி, நான் போறேன் சித்தி. அப்பா கிட்ட சொல்லல. வெரி குட், ரொம்ப நல்ல பொண்ணு. இதே மாதிரி தான் இருக்கணும், சரியா? இது உங்க அப்பா கிட்ட மூச்சே விடக்கூடாது, புரியுதா? சொல்ல மாட்டேன் சித்தி, சொல்லவே மாட்டேன். அப்பாடா, முறை வாசலுக்கு அப்படி இப்படின்னு ஒரு 2000 ரூபாய் பேசி வச்சிருக்கேன். இது போய் பண்ணிட்டு வந்தா மாசம் 2000 கிடைக்கும். எதுக்கு சும்மா விடுவானே, இதால லட்சக்கணக்கில் கடன் ஆயிருக்கேன். அந்த கடனெல்லாம் இதை வச்சு தானே நான் அடைக்க முடியும். இப்படிதான் இதை வச்சு அடைக்கணும். இதை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சு ஆளாக்கணுமா? என் தொலையில் தான் என்ன எவ்வளோ ஒருத்தி பெத்து போட்டு போனதை நான் படிக்க வச்சு ஆளாக்கிறதுக்கு. ஹாய் டியர்ஸ், ஹாய்ப்பா. ராதமலர் சீரிஸ் பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரி ராதா அவங்க அப்பா அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? ஒரு சில இடத்துல கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க சித்தி பண்ண வேலைகள்னு நிறைய இருக்குது. இதில் வந்து எதனால் அப்பா ரொம்ப அவாய்ட் பண்ணுறாரு ராதாவை அப்படிங்கிற அந்த சீனை வந்து நாளைக்கு வந்துடும், ஓகேங்களா? எதனால் அவங்க ரொம்ப அவாய்ட் பண்ணார் அவரை
ராதாவை அப்படிங்கிற அந்த சீன் வந்து நாளைக்கு வந்துடும். ஓகேங்களா? நாளையோட இவங்களோட ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்போ போல நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னடா வெறும் கிறிஷ், ராதா, சித்தி, அப்பா இவங்கள மட்டுமே காமிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளாஷ்பேக் சீன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால நான் இவங்க சீன்ஸை மாத்திரம் காமிக்கிற மாதிரி இருக்குது. என்னால் ஏன்னா இதுவே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு. இதுவே வந்து 50 மினிட்ஸ் எனக்கு வந்து கவர் ஆகிடுது. இதுக்கு இடையில நான் வந்து நேற்று மாதிரி நான் ரோகிணி சீனும் அதுக்கப்புறம் பூமி சீனும் இவங்களது யாருமே என்னால் காட்ட முடியாது. ஏன்னா காமிச்சா இன்னும் டைமிங் கூட போயிடுமா. அதுக்கப்புறம் என்னால் அவ்வளோ லென்த்தாகவும் கொடுக்க முடியாது. ஏன்னா வீடியோ வந்து அப்லோட் ஆக மாட்டேங்குது. இதுக்கே எனக்கு அப்லோட் ஆக மாட்டேங்குது. நான் மார்னிங் முடித்தாலும் இது ஈவினிங் தான் கொடுக்குற மாதிரி ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து அப்லோடிங்க்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே டியர்ஸ், நீங்கள் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் பார்த்தீங்களா? சீன் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ரொம்ப போர் அடிச்சிருந்தேன்னா சாரி டியர்ஸ். ஏன்னா அப்பாவோட ஃப்ளாஷ்பேக் சீனை கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமேன்னு நினச்சேன். அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப போர் அடிக்கணும்னு நினைக்கல. போர் அடிச்சிருந்தால் சாரி. ஓகேவா டியர்ஸ்? ஓகே டியர்ஸ், ராதாவோட அப்பா ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எப்படி இருந்தது? அதோட கண்டினியூஷன் நாளைக்கு வந்துடும். நாளையோட ஃப்ளாஷ்பேக் சீன் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், ராதே மண்டல் சீரீஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்பாவோட ஃப்ளாஷ்பேக் சீன் அதுவும் பிடிச்சிருந்ததான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். ஓகே, நாளைக்கு வந்து 2 சீரியஸாக கொடுக்குறேன். ராதே மனதில் வந்து ஃப்ளாஷ்பேக் சீனையும் ஃபினிஷ் பண்ணிடுறேன். அப்புறம் கூடவே கெட்டி மேளம் இல்லைன்னா பிரியமானவளே, இது 2த்தில் ஏதாவது ஒரு சீரீஸ் கண்டிப்பாக நாளைக்கு 2 சீரீஸ் வந்துடும். ஓகேவா டியர்ஸ்? ஓகே டியர்ஸ், ஓகேப்பா. சீரீஸை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பாய் டியர்ஸ்.